டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருவதால் மீனவர்கள் 7வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெயபிரகாஷ். வணக்கம் ஜெயபிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கிய நிலையில விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. மேலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருவதால் மீனவர்கள் 7வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நேற்றைய தினம் அதிக கனமழை எச்சரிக்கை மற்றும் இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில தற்போது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை விட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில தற்போது புயல் பாத்தீங்கன்னா தமிழகத்தை நோக்கி 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு இருப்பதால் விழுப்புரம் மாவட்டம் கடலோர பகுதியான மரக்காணம் பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. மேலும் மரக்காணம், கோணிமேடு, பிரம்மதேசம், கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாமல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. மரக்காணம் பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டு வருவதால் எட்டியார் குப்பம், வசவன் குப்பம், கைப்பனி குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் இன்றும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் சீற்றம் காரணமாக கடற்பகுதியில் பகுதியில் மண்ணரிப்பும் ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவர்கள் தங்களது படகு மற்றும் வலைகளை சேதமடையாமல் இருக்க மேடான பகுதிகளுக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக வைத்துள்ளனர். மேலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருவதால் மீனவர்கள் தொடர்ந்து 7வது நாளாக கடலுக்கு தற்போது வரை செல்லவில்லை. மற்றும் அப்பகுதியில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம், அரசு துறை அதிகாரிகள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி ஜெயபிரகாஷ், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.